ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பண்ண போகிறோன்னா ஒரு ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோம். உருளைக்கிழங்கும் முட்டையும் வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோம். வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்துருக்கோம். இதை இப்போ தொளி சீவிடலாம். இதை இப்போது இந்த காய் துருவுறதில் வச்சு இந்த உருளைக்கிழங்கை துருவி எடுத்துக்கலாம். இதில் வச்சு இப்படி துருவி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு பொட்டேட்டோ இது நல்லா துருவி எடுத்தாச்சு. இப்போ 2 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். இதை இப்போ உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போ 2 முட்டையை உடச்சி ஊற்றியாச்சு. இது கூட கொஞ்சமாக உப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு, இது எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ துருவி வச்சுருக்க உருளைக்கிழங்கை இது கூட சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஒரு கடாயை அடுப்பில் வச்சுருக்கோம். அதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் இப்போ சூடாயிடுச்சு. இதை இப்போ இதில் சேர்த்துடலாம். இப்போ மூடி வச்சுருவோம், வேகட்டும். இப்போ வெந்துடுச்சான்னு பார்க்கலாம். ஒரு சைடு வெந்துடுச்சு. இப்போ அடுத்த பக்கம் திருப்பி விட்டுக்கலாம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு, வெளியே எடுத்துடலாம். இதை இப்போ கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த ஸ்நாக்ஸ் அழகாக ரெடி ஆயிடுச்சு. இதை லஞ்ச் பாக்ஸில் வச்சு விடலாம். இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.